எது குர்ஆன் சுன்னாவிற்கு ஆதாரபூர்வமாக மிக நெருக்கமாக எந்த சஹாபியுடைய கூற்று இருக்கிறதோ அந்த சஹாபியுடைய கூற்றை எடுத்துக்கொண்டு மற்ற சஹாபாக்கள் அந்த கூற்று அல்லாத மற்ற சஹாபாக்களை எப்படி எடுத்துக்கொள்வோம்? அவர்களுடைய புரிதல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டத்தில், அவர்களுடைய ஹதீஸுடைய அந்த அடைதல் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில், அவ்வளவுதான். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை அதில் மன்னிக்கட்டும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும். இதான் மூமினுடைய பண்பு. அகீதாவுடைய விஷயத்தில், மறுபடியும் அகீதாவுடைய விஷயத்தில் சஹாபாக்களுக்கு எந்த மாற்றமும் யாரிடத்திலும் கிடையாது. குர்ஆன் சுன்னாவுடைய புரிதலை அகீதாவுடைய விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக சஹாபாக்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் தான். அல்லாஹ்வை எப்படி புரிந்து கொள்வது? அபூபக்கர் எப்படி புரிந்தார், உமர் எப்படி புரிந்தார், உஸ்மான் எப்படி புரிந்தார், அலி எப்படி புரிந்தார், இப்னு அப்பாஸ் எப்படி புரிந்தார்கள், அபூ ஹுரைரா எப்படி புரிந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. இப்படி பார்ப்பது. குர்ஆன் சுன்னாவுடைய ஃபிக்ஹுடைய விஷயங்களில் எப்படி அபூபக்கர் என்ன கருத்து சொல்கிறார்கள், உமர் அவர்கள் என்ன கருத்து சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் என்ன சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா என்ன சொல்கிறார்கள், இவர்கள் எது குர்ஆன் சுன்னாவிற்கு நெருக்கமானது என்று பின்னால் வந்த அறிஞர்கள் சொன்னார்கள், அதனுடைய ஆதாரங்கள் என்ன என்று பார்த்து சஹாபாக்களை ஃபிக்ஹுடைய மஸ்அலாக்கள் பின்பற்றுதல். இதுதான் சஹாபாக்களை பின்பற்றுதலாக